ஒரு புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி இருந்ததான எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. அவங்கள தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லா ஜனத்தை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். எப்படியெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு சில குறிப்புகளை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொன்ன கர்த்தர் நம்மளை தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்மளை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவது, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார்.